திருச்சியில் புதிதாக திருமணமான தம்பதியின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் சீர்வரிசை பணம், மொய்ப்பணம், தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீட்டிற்குள் ஆட்கள் இருக்கும் போதே கொள்ளை நடந்தது எப்படி? திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கள்ளக்குடியைச் சேர்ந்த சுந்தர் அதே பகுதியில் செல்போன் கடை வைத்துள்ளார். இவருக்கு கடந்த வாரம் திருமணம் ஆன நிலையில் திருமண சீர்வரிசையாக வந்த பணம், மொய் பணம் மற்றும் மனைவியின் நகைகளை தனது வீட்டு பீரோவில் சுந்தர் வைத்திருந்தார். இந்நிலையில் இரவு வீட்டின் தரைதளத்தில் கணவன், மனைவி இருவரும் தனி அறையிலும் சுந்தரின் பெற்றோர் மாடியில் உள்ள அறையிலும் உறங்கியுள்ளனர். விடியற்காலை 4 மணி அளவில் வீட்டிற்குள் சத்தம் கேட்டு சுந்தர் விழித்துள்ளார். தனது அறை கதவை திறக்க முயன்றபோது அறையின் கதவு திறக்க முடியாதபடி வெளிப்புறமாக பூட்டப்பட்டு இருந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த சுந்தர் உடனே தனது தாயாருக்கு போன் செய்து கீழே வருமாறு கூற அவரும் வந்து அறை கதவை திறந்து விட்டுள்ளார். அதையடுத்து பீரோ இருந்த அறைக்கு சென்று சுந்தர் பார்த்தபோது பீரோவானது திறக்கப்பட்டு அதிலிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 13 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் சுந்தர் இருந்த அறை கதவினை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து சுந்தர் கொடுத்த புகாரின் பேரில் கள்ளக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்க இருந்த சுந்தருக்கு கொள்ளையர்கள் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள்.